ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் ஃப்ரெண்ட்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்ட்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சால் ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டும் கேளுங்க, ஓகே? பார்ட்குள்ள போகலாம். சுகா ஹக் பண்ண மொமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டில் நம்மகிட்ட பயந்துருப்பார். யாரோங்கிற மாதிரி பயந்துருப்பார். இப்படி ஃபேஸ் முழுக்க சுகா கிஸ் பண்ணுறத பார்த்துட்டு ஹயாங் நீ இங்கேடா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவை டைட்டாக ஹக் பண்ணி கதறி அழுவாரா. இப்படி கிட்ட வந்து நம்ம ஜொங்குக் சுகா ஜேக்கப்பை பார்த்து டக்குன்னு நம்ம டேயும் நம்ம சுகா எல்லாருமே ஒரு ஷாப் கிட்ட நிற்காங்கன்னா அந்த ஷாப் கிட்ட அப்படியே மறைஞ்சு நம்ம டேயை நோட் பண்ணுறாரு. நம்ம சுகாவை பார்த்து நம்ம டே ஹயாங் ஹயாங்னு அழுறாரு. இந்த மாதிரி அழுறத பார்த்துட்டு நம்ம ஜோங்குக்கு செம ஷாக்கிங். ஏன்னா நம்ம டே சுகாவுக்கும் ஜேக்கப்புக்கும் பிரதருங்கிறத பார்த்து செம ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஜோங்குக்கு எனிமி இல்லை. அதனால் இந்த மாதிரி நோட் பண்ணோம். நம்ம டேயோட ஃபேஸில் இருக்க டீரிலாம் வெயிட் பண்ணிவிட்டு எதுக்காகடா அப்படி க்ரை பண்ண, எங்கடா அவ்வளோ டேஸ் போனேன், எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் எங்கே இருந்தேன்னா பன்னி எங்கே போச்சு, பன்னி இங்கே தான் இருந்தான் ஹயாங், பன்னி இங்கே தான் இருந்தான், பன்னி தான் என்னை சேஃபாக பார்த்துக்கிட்டான், பன்னியை நான் மிஸ் பண்ணிட்டேன், பன்னியை தொலைச்சிட்டேன், பன்னி என்னை தேடுவான் அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. இந்த மாதிரி அழுதா ஒயன்னு சொன்ன மொமெண்ட் கரெக்டாக இருக்குது. அவன் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட தான் டே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டானே, டே தேடாண்டானுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை நோட் பண்ணிவிட்டு ஜேக்கப் வந்து அந்த பன்னி யார், அவனோட ஃபேஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பன்னி இங்கே தான் இருந்தா நான் தான் நீயும் ஜிமினாவா அந்த ஒரு ஷாப்போட நேமை சொல்லி அந்த ஷாப் கிட்ட நினைத்த பார்த்துட்டு பன்னியை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே நம்ம ஜோங்குக்கு நல்லாவே கேட்குது. அவருக்கு அழுகையாகவும் வருது. ஏன்னா நம்ம சுகா கிட்ட இப்போ போயிட்டார்ல, அதை அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அது மட்டும் இல்லை, தன்னோட எனிமீஸோட பிரதரையாக நம்ம லவ் பண்ணணுங்கிற மாதிரி கோவமும் வருது. கோவம் வந்து டக்குன்னு நம்ம ஜொங்குக் ஃபேஸ் மாஸ்க் மொத்தமாக எப்போது கவர் பண்ணுற மாதிரி கவர் பண்ணாமல் சும்மா மவுத்துக்கிட்ட மட்டும் ஃபேஸ் மாஸ்க் போடுவோம்ல, அந்த மாதிரி மாஸ்க்கை போட்டுட்டு அங்கேருந்து வேகமாக போனாட்டே வந்து நம்ம ஜொங்குக்கை பார்த்துருவாரு. பன்னி நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணபடி ஓடி வருவார். அந்த மாதிரி ஓடிந்தேன் டேயாங் எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா ஜேகப்பு வயனு ஜிமினா நம்ம டேயை ஃபாலோ பண்ணபடி வந்தா நம்ம ஜொங்குக்கு வேகமாக போகிறாரு. இப்படி போக சொல்ல நிறைய பீப்புள்ஸ் இருந்தால் டேயால் ஜொங்குக்கு பார்க்க முடியாதுல்ல, அதனால பீப்புள்ஸ்குள்ளே ரொம்ப க்ரௌடாக இருக்கிற பிளேஸ்க்குள்ளே அப்படியே என்ட்ராகி போயிடுவார். இந்த மாதிரி போனோம் டேக்கு அவ்வளோ பீப்புள்ஸ்க்கு நடுவில் போன மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு எங்கே மாற போனானுங்கிறது தெரியல. பன்னி நீ தானே சொன்ன ஹயாங் எல்லாரையும் நம்ம கூட வச்சுக்கலான்ட்டு, எங்கே போன பன்னி நீ அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுறத பார்த்துட்டு சுகாக்கு ஒரு மாதிரி ஆக்கிட்டே டைட்டாக ஹாக் பண்ணப்படி இப்படிலாம் சொல்லாமல் கொல்லாமல் விட்டுட்டு போகக்கூடாதுட்டே அப்படிங்கிற மாதிரி அழுதா. பன்னி என்னை விட்டுட்டு போயிட்டான், அவன் என்ன சொன்னான், ஹயாங் ஜிமினா எல்லாருமே ஒரே பிளேஸில் இருப்போன்னு சொன்னான், இப்போ ஏன் அவன் விட்டுட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி தேம்பி ஆள்ற மூமெண்ட்டாக ஒயன் நோட் பண்ணிட்டு ஏன்னா நீ உன் ஃபேமிலிக்கிட்ட வந்துட்டல, இனி அவனோட ஹெல்ப் உனக்கு தேவையில்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் உன்னை அப்படியே இங்கே விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை பன்னி அப்படிலாம் என்னை விட்டுட்டு போக மாட்டான், பன்னி என்னை எங்கேயுமே விட்டுட்டு போக மாட்டான், ஹயாங் பன்னி இங்கிட்ட எங்கேயோட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா இங்கே கரெக்டாகி சிவா கரெக்டாக டேயை அவரோட ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போனோம். நம்ம டே வந்து ரொம்ப டேஸ் கழிச்சு ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாருல, அவருக்கு செம ஹாப்பி. ஹவுஸ்க்குள்ளே பயங்கரமாக ப்ளே பண்ணபடி இருக்க திங்ஸ் எல்லாம் தட்டி விடுறாரு, கொட்டுறாரு, அந்த ஹவுஸையே கலைச்சி போட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி கலைச்சி போட்டுட்ருக்கிறத நம்ம ஜிமினா நோட் பண்ணிட்டு எப்போதுமே டே இந்த மாதிரி பண்ணால் கோவப்பட்டு திட்டுறவருக்கு இப்படி பண்ணுற டே பார்க்க சொல்ல அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இப்போ ஒரு 3 வீக் ஆக போகுது. இவ்வளோ டேஸ் வரைக்கும் நம்ம டே தானே அந்த அளவுக்கு தேடுன்னு தேடி அலைஞ்சிருப்பாங்க. அதனால டே பண்ணுற மூமெண்ட்டை பார்த்து அவங்களுக்கு செம ஹாப்பிலே இருந்த சுகாவோட ஃபேஸில் இப்படின்னா ஸ்மைலே வருது. டே பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு வேகமாக கிச்சனில் போய் டேக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டை நம்ம சுகாவே ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி சுகா டேயை பார்த்து அடுத்த செகண்ட்
டோட்டலி சேஞ்ச் ஆனதை பார்த்துட்டு ஜிமினா செம்ம ஹாப்பியாகிறாரு. ஜேகப்புமே ஒரு கில்ட்டிலே இருந்தவருக்கு ஒரு ஃபீல் அண்ட் கில்ட்டி ஃபீல் மூவ் ஆகி நார்மல் ஆகிறாரு. இதை நோட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா வந்து எனிமிஸ் அட்டாக் பண்ணுறேன் அதை அட்டாக் பண்ணுறேன்னு திங்க் பண்ணுறதை விட்டுவிட்டு டேயை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோ, எனிமிஸ் 2வது தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி இவங்க எல்லாரும் டே வந்து ஹாப்பியில் செமையாக என்ஜாய் பண்ணி ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணி ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணி டின்னர் நைட்டு சாப்பிட்டா. இப்போ நம்ம ஜங்குக் சைடை காட்டுனா ஜங்குக் கரெக்டாக அவரோட ஹவுஸ்குள்ளே என்ட்ரானவர் அந்த பெட்ரூமில் இருக்க எல்லா திங்ஸையும் தட்டி உடைக்கிறாரு. ஒரு திங்ஸ் விடாமல் எல்லாத்தையும் உடைக்கிறாரு. அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த லைட்டையுமே ஒரு திங்ஸ் தூக்கி போட்டு உடைக்க சொல்ல லைட் உடஞ்சி லைட் வெளிச்சம் இல்லாமல் போகுது. இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? என்னோட பிரின்ஸ் என் எனிமியோட பிரதரா? அந்த சுகர் ஜேகப்போட பிரதரா? இது ஏன் எனக்கு தெரியல? ஏன் மார்க் இது இன்னும் என்கிட்ட சொல்லாமல் வச்சிருந்தா? எதுக்காக இந்த மார்க் என்கிட்ட சொல்லாமல் வச்சுருந்தான் அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் கத்துவார அந்த மாதிரி கட்டுனா இந்த மூமெண்ட்டை மார்க் நோட் பண்ணிட்டேன். ஏன்னா அதை சொன்னால் நீங்கள் இப்படி தான் உடஞ்சி போவீங்கன்னு எனக்கு தெரியும் பாஸ், அதான் நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மார்க்கோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிச்சிட்டு ஏன்டா இந்த மூமெண்ட்டை மட்டுமா என்கிட்ட மறைச்ச நீ? எதுக்காகடா இந்த மூமெண்ட்டை மட்டுமா மறைச்சேன்? பாஸ் நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அவர் மேலே ரொம்பவே ஒரு அடிக்டான ஃபீலில் இருந்தீங்க. அவர் இல்லைன்னா நீங்கள் இல்லைங்கிற மாதிரி இருந்தீங்க. எனக்கு ஜிமினா எப்போ அந்த காலேஜில் படிக்கிறான்னு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கு நைட்டு சுகாவும் ஜேகப்பு தான் அவனோட பிரதருங்கிறது எனக்கு தெரியும். அதை சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அப்புறம் லவ்வாக பார்க்குற உங்கள்கிட்டயே எனிமி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால தான் அந்த மூமெண்ட்டை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. இன்னைக்கிட்டே அவங்க ஃபேமிலி கூட போயிட்டானுங்கிற மாதிரி பெயின் ஆகுறீங்க. ஆமாம் அவன் ஃபேமிலி முக்கியம்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான். இதுவும் நல்லதுக்கு தான். அவன் என்னோட எனிமி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்தவும் ப்ளீஸ் பாஸ் ஓவர் எமோஷ்னல் ஆகாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாக போயிடும். என்னடா சரியாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் இருக்குது எல்லாத்தையுமே தள்ளி விட்றாரு. எதெல்லாம் தள்ளி விட முடியுமோ எல்லாத்தையுமே தள்ளி விட்றாரு. அந்த பால்கனிக்கு போகிற டோர்கிட்ட வந்து ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருப்பாங்களா, அந்த ஸ்க்ரீனெல்லாம் பிடிச்சி இழுத்து அக்குறாரு. இந்த மாதிரி அர்த்தம் இன்றைக்கி ஃபுல் மூன் டேங்கிறதுனால அந்த ஃபுல் மூன் டே வெளிச்சத்துக்கு அந்த மிரர் மேலே வந்து விழுது. அந்த வெளிச்சம் விழுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக் மேலே ஒரே கலராக, அதாவது கலர்ஸ்லாம் மேலே வந்து பட்டா அப்படி இருக்கும். அந்த கலர் வெளிச்சம் ரெட் கலர்னால் ரெட் கலர், க்ரீன் கலர்னால் க்ரீன் கலர், பர்பிள் கலர்னால் பர்பிள் கலருங்கிற மாதிரி அந்த மிரரில் நம்ம டேப் பண்ணி வச்சுருக்க ட்ராயிங்கோட கலர் மொத்தமும் ஜங்குக் மேலே விழுது. இந்த மாதிரி விழுந்தா இந்த மிரரை அப்படிங்கிற மாதிரி காண்டில் அந்த மிரரை பஞ்ச் பண்ண போனால் நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி அந்த மிரரை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் மார்க்குக்குமே செம்ம ஷாக். ஏன்னா அந்த மிரரில் நம்ம வேறு ட்ராயிங் பண்ணி வச்சுட்டுருப்பார்ல, அது 2 பக்கம் டோராக இருக்கும். அதில் ஒரு பக்கம் டோரில் வந்து நம்ம வந்து ஒரு பிரின்ஸ் மாதிரியும், நம்ம டேயோட ஃபீட்டில் வந்து நம்ம ஜங்குக்கு அந்த ஸ்கேல் அந்த டேயோட ஸ்கேலை வந்து மாட்டி விட்ற மாதிரி வந்தது பிரின்ஸாக. நம்ம டே ஒரு பிரின்ஸாகவும் நம்ம ஜங்குக்கு ஒரு பிரின்சஸாகவும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அப்படி ஒரு லுக்கில் நம்ம டே ஒரு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காரு. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தா அதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ இருக்கிற ஜங்குக்கு மாஃபியா லுக்கில் இருப்பார்ல, அந்த லுக்லையும் டே அந்த ஒயிட் கலரில் மேரேஜ் அப்போ வெட்டிங் அன்னைக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸஸில் தானே அன்றைக்கி நம்ம டே இருந்திருப்பாரு. அதே ட்ரெஸ்ஸில் நம்ம ஜங்குக்கு தூக்கிட்டு வந்திருப்பார்ல பிராடா ஸ்டைலு, அந்த மூமெண்ட்டை அப்படியே ட்ராயிங் பண்ணியிருக்காரு. ட்ராயிங் பண்ணிவிட்டு மை பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கீழே எழுதி வச்சுருக்காரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு தான் நம்ம டேயோட பிரின்ஸாக கிங்காக இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு அந்த பெயிண்டிங்கை ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருக்காரு. இதை பார்த்துட்டு மார்க்குக்கு செம்ம ஷாக்னா ஜங்குக்கு அடுக்கு மேலே ஷாக்கிங். நம்மகிட்ட ஒரு சைல்டு மாதிரி இருந்தாலும் அந்த பெயிண்டிங்கில் அவ்வளோ தத்ரூபமாக வரைஞ்சிருக்காரு. அதை பார்க்க சொல்ல ஒரு பிரின்ஸ், ஒரு கிங்
ஒரு குயின் அந்த மாதிரி ஒரு ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருக்காரு. டேயை தன்னை ஒரு கேர்ள் மாதிரியே வரைஞ்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு ட்ராயிங்னா இன்னொரு ட்ராயிங்கில் நம்ம ஜங்குக்கும் மாஃபியா மேனாவும் டே அந்த ஒயிட் கலரில் வெட்டிங் ட்ரெஸ்ஸோட ஸ்டெப்லேருந்து தூக்கிட்டு வந்த அந்த மூமெண்ட்டை அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காரு. இதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கோட ஐஸில் அவ்வளோ டீரி வந்தா மார்க் அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு மட்டும் இந்த ஃபீலிங்ஸ் இல்லை பழுக்கு பாஸ், அவருக்குமே உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பெயிண்டிங்கே நோட் பண்ணால் நம்ம ஜங்கு கோவத்தில் திட்டுற மாதிரி ஃபைட் பண்ணுற மாதிரி எனிமின்னு கட்டிட்டு இருந்தவர் அந்த அந்த பெயிண்டிங்கை பார்த்ததுக்கப்புறம், என்ன ஆனாலும்ட்டே நீ என்னது மட்டும்தான், நீ மை பிரின்ஸ், என்னோட பிரின்ஸ், கண்டிப்பாக உன்னை உன் பிளேஸ்லேருந்து என்கிட்ட கொண்டு வந்துடுவேன், நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். உன் பிரதர்ஸ் எனிமிஸாகவே இருந்துட்டு போகிறான்வன், அதுக்காக உன்னை நான் ஏன் மூவ் ஆன் பண்ணணும்? மூவ் ஆன் பண்ண மாட்டேன். எனக்குள்ளே மட்டும்தான் இந்த ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்குள்ளே இவ்வளோ பெரிய ஃபீலிங்ஸ் இருக்கும், அதை இப்படி ஒரு ட்ராயிங்காக எனக்கு காட்டுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அந்த மிரரில் இருக்க அந்த ட்ராயிங் அப்படியே டச் பண்ணி ஃபீல் பண்ணுறாரு. நீ எப்போதுமே என்னோடய பிரின்ஸ் மட்டும்தான். கூடிய சீக்கிரம் ஹயாங் ரெண்டு ஒன்று இந்த பிளேஸ்க்கு நார்மல் டேயா கிம் டயாங்கா அந்த சுகாவோட பிரதராக இருக்கிற ஒன்றை இந்த ஜான் ஜங்குக்கோட வைஃப் அங்கே கூட்டிகிட்டு வருவேன். அப்புறம் நீங்கள் இருந்து எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பெயிண்டிங்கை பார்த்து பயங்கரமாக பேசிட்டு அப்படியே நம்ம மார்க்கை பார்த்து திரும்புகிறாரு. டேயை சேவ் பண்ண, டேயை சுற்றி பாடி கார்ட்ஸை வைங்க, பேபியை எப்போதுமே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருங்கடா. பேபி மேலேருந்து யாருக்குமே ஐஸ் மூவ் ஆன் ஆக்கக்கூடாது. பேபி சேஃப் அண்ட் சேஃபாக என் பிரின்ஸை பார்த்துக்கணும். அதுக்கான பாடி கார்ட்ஸை இப்போவே ரெடி பண்ணு மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷனில் ஒரே டிப்ரெஷனில் இருந்து நம்ம ஜங்குக் டோட்டலி சேஞ்ச் ஆன மூமெண்ட்டை பார்த்துட்டு மார்க்குக்கு ஹாப்பி அங்கே இருந்து போனோம். என்னோடய பிரின்ஸுக்கு என் மேலே அவ்வளோ லவ்வா? உன்னோட பிரின்ஸா நான் உன்னோட வீட்டில் இந்த ஹீல்ஸ் எல்லாம் வேற மாட்டி விட்றேன்னா அந்தளவுக்கு என்னை திங்க் பண்ணி வச்சுருக்கேன் என்ன? நான் உன் கூட இதானே இருந்தேன், என்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை நோட் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணபடி, கூடி சீக்கிரம் ஒன்று இங்கே கூட்டிகிட்டு வரேன்ட்டே அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ் ஆனபடி அப்படியே போய் பெட்டில் படுத்துப்பார். இப்படி பட்டா இப்போ லீ சைடை தான் காட்டுது. ஷட், இப்படி மிஸ் ஆவான்னு நினச்சி கூட பார்க்கலையே. ஹயாங், நீ ஏன் அவங்ககிட்ட அடி வாங்கின அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது மாலா இருக்க போய் சும்மா என்னை அடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டான், அதர் பிளேஸாக இருந்துச்சு என்னை கில் பண்ணியிருப்பான்டா அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு செம்ம கடுப்பில் திட்டிக்கிட்டு இருந்தான். விடு ஹயாங், அதை விட எனக்கு ஒரு பெரிய பிளான் சிக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி லீ சொல்லவும், என்ன பிளான்? இனி என்ன பிளானை வச்சுருக்க? நீ சொல்கிறத கேட்டு தான் அந்த பிளேஸில் ஃபைட் பண்ண போனேன். அவன் அவ்வளோ பாடி கார்ட்ஸை அடித்தது மட்டும் இல்லாமல் என்னையும் வந்து அடிச்சிட்டான், மாலா இருக்க போய் கில் பண்ணாமல் விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஜாக்கு கத்திக்கிட்டே இருந்தா டேயோட பிக்கு கரெக்டாக நம்ம ஜாக்குக்கிட்ட காட்டவும், ஏன்டா இப்போ பார்த்தாலும் அவனையே சொல்லிக்கிட்டு இருக்க, அவன்கிட்ட போக போய் தானடா அவன் என்ன அந்தளவுக்கு அடித்தான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு காண்டில் திட்டிட்டு லீ அடிக்க போவாரா இந்த மாதிரி அடிக்க போனான். அந்த ஹேண்ட்ஸை லீ பிடிச்சிட்டு, ஹயாங் பிக்கை நல்லா நோட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அப்படியே சூம் பண்ணி காட்டின பிக்கை அப்படியே சுருக்கிறாரு. இந்த மாதிரி சுருக்குனா நம்ம சுகாட்டா நம்ம டேயோட ஃபேஸை கப்பனப்படி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிக் இருக்குது. சுகா என்னடா பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு ஷாக் ஆனா, நான் கூட இந்த டே யாரோ நினச்சிட்டு இருந்தேன். இந்த டே வேறு யாரும் இல்லை, சுகாவோட பிரதர். சுகா கூட அவன் பிரதர் மிஸ் ஆகிட்டான்னு தேடிட்டு இருக்கான்னு சொன்னோம்ல, அது இவன் தான். இவங்கக்கிட்ட மிஸ் ஆகி அந்த சேக்கியோட ஹேண்ட்ஸுக்கு போயிருக்கான், இப்போ திரும்பவும் சுகா கிட்ட வந்துட்டான். அதனால இப்போ என்னடா? என்ன ஹயாங் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க முட்டாள் மாதிரியே? சேக்கி கிட்டே நான் எப்படிப்பட்ட ஒரு ஃபீல், சேக்கி தானே, டேய் தானே சேக்கியோட சோல். நீங்கள் பார்க்கலையா அந்த வீடியோவில்? டேயை டார்கெட் பண்ணால் ஜேகே தானாக சிக்குவான்னு சொன்னோம்ல,
ஆனால் இப்போ சுகா அந்த பிளேஸில் இருக்கான்டா. ஜேக்கப்புக்கு மட்டும் நீ இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிகிட்ருக்கன்னு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அந்த ஜங்குக்கை விட்டுட்டு நம்மளை பாயிண்ட் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி கோமட்டிட்டுனா, என்ன அங்கே எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசுகிறீங்க, இதுதான் பிளான் படி நம்மக்கிட்ட சுகா மூலியமாகவே வருவான், அவனை வச்சே நம்ம ஜங்குக்கு கீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஹெவியாக ஒரு பெரிய பிளானை போடுறான். வாவ் லீ, என்னோட பிரதர்னு சொல்லிக்க இன்னைக்கு தாண்டா ப்ரௌடாக இருக்கு. பிளான் படி சுகா கிட்டேயே என் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி போய் கேட்டு மேரேஜ் பண்ணி அதை வச்சு ஜங்குக்கை பிளாக்மெயில் பண்ணி ஹோம் பிளேஸ்க்கு வர வச்சு ஜங்குக்கை கில் பண்ண போகிற செம்ம பிளான். ஆனால் பட் அந்த சுகாட்டே மேரேஜ் பண்ணி உனக்கு கொடுப்பானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஹயாங் நீ போய் கேட்டால் தான் அவன் கொடுக்க மாட்டான், நான் ஒரு பிஸ்னஸ் மேன் தானே, நான் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகட்டும், நான் நேராக டேயை தேடி போவேன். டேயை தேடி போறியா? ஆமாம், டேயை நான் பார்த்த மாதிரி இருக்கணும்ல. டே லூஸு, நீ டேயை தேடி போகக்கூடாது, சுகாவை தான் தேடி போகணும். ஏன் அப்படி சொல்கிற? ஜங்குக்கு என்ன டேயை ஃப்ரீ பண்ணி விட்டுருப்பான்னு நினச்சிட்ருக்கியா? அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இன்ச்சி இப்போ இன்ச்சாட்டை என்ன பண்ணிகிட்ருக்கான்ங்கிறத நோட் பண்ண, ஒன்று அவனே அதே பிளேஸில் இருக்கணும், இல்லை ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் அங்கே இருக்கணும். முக்கியமாக இந்த மார்க் இருந்தாலும் இருப்பான். நீ கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்ததை நோட் பண்ணிவிட்டு நம்ம பிளானே சொதப்புற மாதிரி மார்க்கே ஜங்குக்கிட்ட அவளை திரும்பி சொல்லிடுவான். என்ன பண்ணணுங்கிற? அடா ஆமாம், இந்த மைண்ட் செட்டில் நான் திங்க் பண்ணலையே. அதுக்கு தான் சொல்கிறேன், நீ கிட்ட போகவே கூடாது. சுகா கிட்ட போய் நான் சொல்கிற மாதிரி பேசு அப்படிங்கிற மாதிரி ஜாக் என்னலாமல் சொல்லி கொடுக்குறான். இதை கேட்டுட்டு லீ பயங்கரமாக சிரிக்கிறான். கண்டிப்பாக பாரு, அந்த ஜங்குக்கு இந்த டைம் நம்மக்கிட்ட மிஸ்ஸே ஆக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சிரித்தபடி அந்த பிளேஸ்லேருந்து லீ வெளியே போனோம். இப்போ நம்ம டேயன் ஜிமினா வந்தா. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அவங்க 2 பேருமே திரும்பவும் காலேஜுக்கு வராங்க. இந்த மாதிரி காலேஜுக்கு வந்தோம். நம்ம டேய்க்கு முழுக்க நம்ம ஜங்கு கூட திங்கிங்காக தான் இருக்குது. பன்னி பன்னிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட பன்னின்னு நம்ம ஜங்குக்கு வச்சு பேசிட்டு வர்றாரு. டே வாயை மூடுற, சும்மா பண்ணினே இருக்க. அந்த பன்னியோட ஃபேஸை பார்த்ததில்ல, எனக்கு ட்ராயிங் பண்ணி தான், நான் பன்னியை பார்க்கணும் அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் எனக்கு டைம் கொடு, நான் பன்னியோட ஃபேஸை நான் உனக்கு வரைஞ்சி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் சரி ஓகேங்கிற மாரி நம்ம டேக்கு டைம் கொடுக்குறாரு. ஜங்கு கூட பிக்கை வரையிறதுக்கு டைம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தேன். இப்போ காலேஜுக்குள்ளே நம்ம வீமின் 2 பேருமே என்ட்ராகிற மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. எப்போதுமே நம்ம ஜிமினா தானே நம்ம கூட்டிகிட்டு வருவார், இப்போ அது சேஞ்ச் ஆகி போச்சு. சுகா கூட்டிகிட்டு வராரு. நம்ம வீமினை கொண்டு கரெக்டாக காலேஜுக்கு வெளியே விட்டுட்டு டேயை ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு, நான் ஈவினிங் பிக் பண்ண தாண்டி இங்கே தான் நிற்கணும், எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கிட்டையும் டேட்டையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து இந்த போகிற மூமெண்ட்டை மட்டுமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இப்போவே போய் நம்ம டேக்கிட்ட பேசணுங்கிற அளவுக்கு திங்கிங் இருக்குது. இருந்தாலுமே சுகா வந்துட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு இப்போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸ்லேருந்து கார் எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு. அன்னைக்கு டே அப்படியே போகி ஈவினிங் ஆகுது. ஈவினிங்குமே நம்ம ஜிமினாவும் நம்மகிட்ட என்னன்னா மாலுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி காலேஜுக்கு வெளியே அவர் கார்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வீமின் 2 பேருமே கரெக்டாக வெளியே வந்தால் இப்போ அந்த பிளேஸ்க்கு ஜேகப் நிற்கிறாரு. இந்த மாதிரி ஜேகப்பை பார்த்தோன்னே மார்க் தான், ஐயோ இவனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகப் பயங்கர ஷாக்கிங்கில் நம்ம ஜேகப்பை பார்த்து பயத்துலேயே நம்ம ஜேகேக்கு பின்னாடி போய் மறைகிறாரு. பாஸ் ஜேகப் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீ வேறு ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகிட்டுருக்க? நம்ம இப்போ பிஸ்னஸ் மேன் லுக்கில் இருக்கோம். மாஃபியாவாக இருக்கிற நம்மளை தான் அவன் பிடிக்க வருவான். இப்போ இந்த ஜங்குக்கு அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜேகப்பை நோட் பண்ணால், ஹயாங் நானும் ஜிமினாவும் நாங்கள் மேலுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், மேலுக்கெல்லாம் ஒன்றும் போகாண்டா ஏன் கூட கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவையும் டேயும் நேராக அங்கேருந்து ஹவுஸுக்கு கூட்டு போகிறாரு. இந்த மாதிரி டே எங்கேயுமே சிங்கிளாக பார்க்க முடியலைங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. மார்னிங் என்னென்னா சுகா ட்ராப் பண்ணுறதும், ஈவினிங் என்னென்னா ஜேகப் பிக் பண்ணிட்டு போகிற மூமெண்ட்டும் பார்த்து
ஒரு சின்ன கேப் கூட நம்ம டேக்கிட்ட பேச கிடைக்க மாட்டேங்குது. ஜிமினா இல்லாதப்போ தான் டேட்ட பேசவும் முடியுங்கிறது தெரியுது. ஜிமினா இல்லாமல் இருக்கணும்னா நம்ம டே மாலுக்கு இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு வரணும். அப்போனா ஜிமினா கிட்ட வேற ப்ராப்ளத்தை பண்ணிட்டே தனியாக பிரிக்க முடியும். இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி காலேஜை விட்டு நம்ம டே வெளியே வராரு. டேக்குமே பன்னியை பார்க்குற ஃபீல் இருக்குது. 1 வீக் ஆயிடுச்சுல, 1 வீக் ஆகியுமே இன்னுமே நம்ம பன்னியை பார்க்கவே இல்லையே, பன்னியே என்னை தேடியே வரலங்கிற மாதிரி முழுக்க முழுக்க நம்ம டேக்கு அந்த திங்கிங் வந்து ஒரு வேளை நம்மளை அந்த மால்லே பண்ணி தேடினாலும் தேடுவான் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம ஜிமினாக்கிட்டையும் ஜேகப்கிட்டையும் நான் கண்டிப்பாக மாலுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அடம்பிடிக்கிறாரு. இந்த மாதிரி அடம்பிடிச்சா சரி வா, நான் உன்னை ஏன் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே, ஜிமினா, ஜேகப் 3 பேருமே ஹவுஸை பார்த்து போகிறத விட்டுவிட்டு மாலை பார்த்து போகிற மூமெண்ட்டை நம்ம மார்க் நோட் பண்ணிவிட்டு பாஸ் இன்னைக்கு ஹவுஸ்க்கு போலப்பலுக்கு டே பாஸ் எங்கேயே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ இன்னைக்கு டே பார்த்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப்போட காரை ஃபாலோ பண்ணபடியே நம்ம ஜங்குக்கும் நம்ம மார்க்கும் வந்துட்டுருப்பாங்க. நம்ம டே கரெக்டாக அந்த மாலுக்கு தான் கூட்டு வந்துருக்காரு. மாலுக்கு வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டே மார்க் ப்ளீஸ்டா எனக்கு ஒரு குட்டி ஹெல்ப் பண்ண, உன்னை பார்த்துட்டான்னு வையேன் கண்டிப்பாக இந்த ஜேகப்பு டேயை விட்டு லைட்டாக மூவ் ஆன் ஆவான். ப்ளீஸ்டா நான் டே கூட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பாஸ் என்ன போய் ஜேகப்போட ஆன்ஸில் சிக்க வைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி போகிற ஜேகப்பு டே நம்ம ஜிமினா 3 பேரையும் நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து தானே ஜேகப் மார்க்கை பார்ப்பாரு. அதனால ஆப்போசிட்டில் வேகமாக நம்ம மார்க் ரன் பண்ணபடி ஓடி போய் ஒரு ஷாப்புக்கு முன்னாடி நிற்கிறாரு. அப்பா இந்த பாஸோட லவ்வுக்கு நம்ம என்னெல்லாம் பாடுபட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மூச்சு இறக்க வந்து நின்றுட்டு அப்படியே அந்த பிளேஸில் ஜேகப்பை நோட் பண்ணுறாரு. ஜேகப் பார்க்குறானா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஜேகப் மார்க்கை நோட் பண்ணதோட டக்குன்னு காலே வர அந்த மொபைலில் காற்றுல வச்சுக்கிட்டு பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன். நம்ம இந்த பிளேஸில் இந்த ஒர்க்கை சொன்னீங்கல்ல, கண்டிப்பாக சீக்கிரம் அதை முடிச்சுட்டு வர்றேன். அந்த பர்சன் இங்கே தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சவுண்டாக கத்தி வேற பேசுகிறாரு. இந்த மாதிரி கத்தி பேசின ஜேகப் மட்டுமா பார்ப்பாரு, நம்ம டேயும் தானே பார்ப்பாரு. டேய் மார்க்கை பார்த்த உடனே மார்க்கோட நேமை சொல்ல தெரியல, பட் அதுக்கு பதிலாக ஹயாங்குங்கிறாரு. ஹயாங்கனோடனே ஜிமினாவுக்கு ஏதோ ஜேகப்பை தான் கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பக்கத்தில் தானடா அவன் ஹயாங் இருக்கான் சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சிருக்காரு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் டே விட்டுட்டு ஓடிடுறாருல, அதனால இப்படி கிரிப்பை பிடிச்சபடி வந்தா நம்ம டே வந்து ஜேகப்பெல்லாம் ஹயாங்கன்னு கூப்பிடல, மார்க்கை பார்த்து தான் ஹயாங்கன்னு கூப்பிடுவார். ஐயோ நம்ம பாசாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஹயாங் கத்துறதை பார்த்துட்டு நம்மளை காட்டி கொடுத்துடக்கூடாதுன்ட்டு அங்கேருந்து வேகமாக நடப்பாரா. இவன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இவன் இங்கே இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜேகே ஏதோ ஒர்க்கு கொடுத்து தான் அனுப்பியிருப்பான். இவனை பிடிச்சோம் அந்த ஜேகே சிக்கனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா பார்த்து திரும்ப வரா. இப்படி திரும்பினா நம்ம ஜிமினா என்னங்கிற மாதிரி நம்ம ஜேகப்பை நோட் பண்ணா, எனக்கு ஒரு குட்டி ஒர்க் இருக்குது, நம்ம டேயை விட்டுறாது இப்படியே கிரிப்பை பிடிச்சிட்டு இங்கேயே நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக நம்ம மார்க்கை ஃபாலோ பண்ண அப்படி போவாரா. இந்த மாதிரி போனால் டே என்னடா இப்படி விட்டுட்டு போகிறேங்கிற மாதிரி ஜிமினா ஜேகப்பை நோட் பண்ணோம். ஐயையோ இந்த ஜேகப் துரத்த ஆரம்பிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மார்க்கு ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்குள்ளே நுழைஞ்சிருவார். இந்த மாதிரி நுழைஞ்சி அந்த பிளேஸில் மறைஞ்சிருப்பாரா. இந்த மாதிரி மறைஞ்சா நம்ம ஜேகப் அதே ஷாப்புக்குள்ள என்ட்ராகி மார்க்கை தேடுறாரு. இவன் விட மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி தேடிக்கிட்டே இருந்தோம். இப்போ நம்ம டே தான் இப்படி டே வந்து ஜிமினாவோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிருக்கு. இந்த மூமெண்ட்டை பேக் சைட்லேருந்தே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. பிரின்ஸுங்கிற மாதிரி கூப்பிட்டதை கேட்டு டே அப்படியே திரும்பி பார்ப்பாரா. பின்னாடி நம்ம ஜங்குக்கு நிற்கிறத பார்த்துட்டு டே என்ன செய்வாருன்னா ஜிமினோட ஆன்சர் விடுவாரா. என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா டேயோட ஆன்சர் கிரிப்பாக போச்சா. எனக்கு ஜூஸ் வேணும், வா நம்ம ஜூஸ் குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜூஸ் குடிப்போம்ல அந்த ஷாப்பில் கொண்டு விட்றாரு. விட்டுட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் எல்லாமே வேணும் அப்படிங்கிற மாதிரி அதில் கூட எல்லாத்தையும் கேட்குறாரு. டே ஒரே ஒரு மில்க் ஷேக் குடித்தாலே உனக்கு ஃபுல்லாக வயிறு நிறைஞ்சிரும்டா, ஏன்டா அப்படி பாடாப்படுத்துறேங்கிற மாதிரி ஜிமினை வந்து நம்ம டேக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கங்கிற மாதிரி டேயை ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அவர் மில்க் ஷேக் வாங்க போவாரா. இப்படி வாங்க போனால் அந்த ஷாப்புக்கு வெளியே தான் நம்ம ஜங்குக்கு நின்றுட்டு பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டாங்க டே டக்குன்னு அங்கேருந்து எழுந்து வேகமாக போய் ஜங்குக்கு ஹக் பண்ணிடுவார். அப்படி ஹக் பண்ண அப்புறம் நம்ம ஜங்குக்கு என்ன விட்டா வைப்பார். நம்ம டையை கூண்டுக்கிட்ட தூக்குனபடி அங்கேருந்து போயிடுவார்.
இந்த மாதிரி டேய் தூக்கிட்டு போனா, மில்க் ஷேக்கோட அப்படியே நம்ம ஜிமின திரும்புனா, டேய் மிஸ் ஆயிட்டாரு. போச்சு. இன்னைக்கு சுகா கண்டிப்பா எனக்கு ஃபியூனல நடத்தாம விட மாட்டான். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அந்த மில்க் ஷேக்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணி ஜிமினாவே குடிச்சிருவாரு. இந்த மில்க் ஷேக்கோட எனர்ஜி குறையதுக்குள்ள நான் டேய கண்டுபிடிக்கல. கண்டிப்பா இன்னைக்கு என்ன சுகா சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்படியே அங்கேருந்து ஓடுவாரா, இந்த மாதிரி ஓடுனா, நம்ம டேய ஒரு ஷாப்ல தான் அதாவது யாருமே இல்லாத ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அது ஷாப்ல உள்ள திங்ஸஸ் இருக்கிற ரூம் தான். அந்த ரூம்குள்ள கொண்டு டேய் விட்டுட்டு, டேயோட ஃபேஸ் அப்படியே ரப் பண்ணபடி, டேய் ஏன் நோட் பண்ணிட்டுருக்காரு? இப்படி நோட் பண்ணா, நம்ம டேய் நம்ம ஜங்குக்க டைட்டா ஹக் பண்ணபடி, பன்னி பன்னி நீ எதுக்காக அன்னைக்கு என்ன கூப்பிட கூப்பிட நிக்காம போன? நான் உன்ன எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? அப்படிங்கிற மாரி பேசுவாரா. நானுமே உன்ன ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்த மாரி பேசிட்டு இருந்தா, மிஸ் பண்ணியா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்மட்ட எழுந்து ஜங்குக்கோட லிப்ல கிஸ் பண்றாரு. இந்த மாரி பண்ணா ஜங்குக் ஷாக் ஆகி, "ஏன்டா அப்படி பண்ற?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஆம் ரொம்ப டேஸ் கழிச்சு ஒரு பெர்சன்ட்ட நம்ம ரொம்ப மிஸ் பண்ணா இப்படிதான் கிஸ் பண்ணி அவங்க ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணிப்பாங்களாம், அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. "இத யார்டா உன்ட்ட சொன்னது?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், அது அ அது காலேஜ்ல 2, 3 பெர்சன்ஸ் இப்படிதான். ரொம்ப டேஸ் கழிச்சு அ ரொம்ப டேஸ் கழிச்சு காலேஜுக்கு வந்தாங்களாம். காலேஜுக்கு வந்து அப்படிதான் பண்ணிக்கிட்டாங்க. கேட்டதுக்கு அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்ணாங்களாம்.